நண்பர்களே, ஊழல்ல, இங்க இருக்கிற குடும்பத்துல, அப்புறம் மக்களுக்கு உழைக்காத ஒருத்தர், இண்டி கடுபந்துடைய தலைவர் தான். அவர்தான் ஒளறிக்கிட்டே இருக்காரு. இப்ப அவரு 2024 தேர்தல்ல அவருடைய அறிவிப்பு பத்திரத்தை எடுத்திருக்காரு. அவங்க குடும்பத்தை பத்தி நான் இப்போ ஒரு கேள்வி எழுப்புறேன். இப்ப அவங்க இப்படியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மோடிக்கு குடும்பமே இல்லைன்னு. இப்ப நாளைக்கு இப்படியும் சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்ப ஜெயில்ல தண்டனையே கிடைக்கலன்னு. அதனால உங்களுக்கு அரசியல்ல இடம் இல்லைன்னு சொல்லக்கூட முடியும். என்னுடைய தெலுங்கானா சகோதர சகோதரிகளே, என்னோட வாழ்க்கை திறந்த புத்தகம் மாதிரி. உங்க எல்லாருக்கும் என்ன, இந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் என்ன பத்தி தெரியும், புரிஞ்சுப்பீங்க. என்னுடைய ஒவ்வொரு நிமிஷ செய்தியும் நாட்டுக்கு தெரியும். அப்புறம் ஒரு சில தடவை ராத்திரி நான் ரொம்ப நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த செய்தி வெளியில போச்சுன்னா, அப்ப நாட்டோட பல லட்சம் பேர் எனக்கு எழுத்து மூலமா சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு வேலை செய்யாதீங்கன்னு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குங்கன்னு. இந்த அன்பு சகோதர சகோதரிகளே, நான் ஒரு கனவோட வீட்டை விட்டு வெளியில வந்தேன். அப்ப நான் வீட்டை விட்டு வரும்போது ஒரு கனவு காண்றதுக்காக வெளியில வந்தேன். நான் நாட்டு மக்களுக்காக வாழ்வேன்னு. என்னுடைய ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். எனக்குன்னு எந்த சொந்த கனவும் கிடையாது. உங்களுடைய கனவுதான் ஏன் கனவும் கூட மக்களே. அப்புறம் இதுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன். உங்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காகவும் உங்க பசங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குறதுக்காகவும் தான். அப்புறம் அதனால நாட்டுடைய கோடிக்கணக்கான மக்கள் என்ன தன்னோட சொந்தமா நினைப்பாங்க. அவங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினரா என்கிட்ட அன்பு காட்டுவாங்க. அப்புறம் அதுக்காகத்தான் நான் சொல்றேன், 140 கோடி நாட்டு மக்கள் தான் என்னுடைய குடும்பம். இதோ வாலிபர்கள், இவங்கெல்லாம் தான் என் குடும்பம். இன்னைக்கு நாட்டுல கோடிக்கணக்கான பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், இவங்க தான் மோடியோடைய குடும்பம். நாட்டுல உள்ள ஏழைகள் எல்லாம் என்னுடைய குடும்பம். அப்புறம் நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான பசங்க, முதியோர்கள் எல்லாரும் மோடி குடும்பம். அப்புறம் யாருக்கு யாருமே இல்லையோ அவங்க எல்லாரும் என்னோட சொந்தம். மோடி அவங்களுக்கு சொந்தம். என்னுடைய பாரதம் என்னுடைய சொந்தம். என்னுடைய பாரதம் என்னுடைய குடும்பம். இந்த உணர்வை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் உங்களோட கனவுகளை தீர்மானத்தோட நிறைவேற்றுறதுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம உங்களுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டும் இருக்கிறேன், உழைச்சுக்கிட்டும் இருக்கிறேன். உங்களுக்காக உழைச்சுக்கிட்டும் இருப்பேன். இதுதான் மோடியோடைய கேரண்டி.
அதனால இன்னைக்கு நாடு பூரா ஒரே ஸ்வரத்துல சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் தான் மோடியோடைய குடும்பம்னு. நான் தான் மோடியுடைய குடும்பம். நான் தான் மோடியின் குடும்பம். நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் தான் மோடியின் குடும்பம். நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் மோடியோடைய குடும்பம். நான் தான் நான் தான் நான் தான்